chapter 7 verse 18. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ ಪುಸ್ತಕ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. ನಾನು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದವರು ಕೊಂಬುಗಳನ್ನು ಊದಲು ನೀವು ಪಾಳೆಯದ ಸುತ್ತಲೂ ಕೊಂಬನ್ನು ಊದಿ ಯಾಕೋಬನಿಗೆ ಜಯ, ಗಿದ್ಯೋನನಿಗೆ ಜಯ ಎಂದು ಕೂಗಿರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. கன்னடத்துல எல்லா புக்லயும் இப்படிதான் இருக்குதா? இப்படியா இருக்கு? உங்க இதுல அப்படியா இருக்கு? அப்படி இருந்தா அது தப்பு, அதை மாத்தணும். Someone please read in English. When I blow the trumpet, I and all who are with me, then you also blow the trumpets on every side of the whole camp and say, the sword of Yahuwah and of Gideon. The sword of Yahuwah is of Gideon. 7:18. நீங்க சிஸ்டர்ட்ட கொடுங்க. அவர் வந்துட்டு நீங்க உட்காருங்க. ನೀವು ಶತ್ರುಗಳ ಪಾಳೆಯಕ್ಕೆ ಮುತ್ತಿಗೆ ಹಾಕಿರಿ, ನನ್ನ ಸಂಗಡವಿರುವ ಜನರು ತುತ್ತೂರಿಯನ್ನು ಊದುವರು. ನಾವು ನಮ್ಮ ತುತ್ತೂರಿಗಳನ್ನು ಊದಿದಾಗ ನೀವು ಸಹ ನಿಮ್ಮ ತುತ್ತೂರಿಗಳನ್ನು ಊದಿರಿ, ಯಾಕೋಬನಿಗೆ ಜಯ, ಗಿದ್ಯೋನನಿಗೆ ಜಯ ಎಂದು ಕೂಗಿ ಹೇಳಿರಿ. சேம் தானே இருக்கு. அது ஆக்சுவலா கன்னடத்துல அது டிரான்ஸ்லேஷன் சரியில்லை. பட்டயம், ஜெயான் வர்ற இடத்துல என்ன வரணும்? பட்டயம், யாகுவோவுடைய பட்டயம். ஆமா. நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி யாகுவோவுடைய பட்டயம், கிதியனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். Hallelujah. The sword of Yahuwah. The sword of Yahuwah is the sword of Gideon. யாகுவாவுடைய பட்டயம் யாருடைய பட்டயம்? கிதியனுடைய பட்டயம் என்று சொல்ல சொன்னார். இங்க டிரான்ஸ்லேஷன்ங்கிற பெயர்ல அதை மாத்தினதுனால இப்ப நான் சொல்ல போற எந்த விஷயமும் அதுல பொருந்தவே பொருந்தாது. இப்ப நாம என்ன செய்யணும்னா, இப்படிதான் நம்ம பல லாங்குவேஜஸ் வச்சு பார்க்கும்போது தான் உண்மை எதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவங்க பண்ண தப்ப நம்ம அந்த இடத்துல சரி பண்றோம். அப்போ இங்கே கிதியோன் தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய தேசத்தை மீதியானவருடைய ராணுவம் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அங்கே யுத்தத்துக்கு போகலாம் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 32,000 பேர் அங்கே வந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, ஆராதனையிலே தேவன் ஜனங்களை பிரிக்கிறார் என்று. அதாவது வேறுபடுத்தி அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார். அதே போல இங்கே யுத்தத்திற்கும் தேவன் அதே காரியத்தை செய்கிறார். பாருங்க, இங்கே தேவனுக்காக யுத்தம் செய்வதற்கென்று ஒரு 32,000 பேர் அங்கே கடந்து வருகிறார்கள். அப்பொழுது தேவன் கிதியோனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த ஜனங்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். ஆகவே ஜனங்கள் அவர்கள் மிகுதியா இருந்ததுனால ஜெயித்தோம் என்று சொல்லாதபடிக்கு
அப்படி சொன்னால் மகிமை யாருக்கு போய்விடும்? ஜனங்களுக்கு போய்விடும். ಹಾಗೆ ಹೇಳಿದರೆ ಎಲ್ಲ ಮಹಿಮೆಯು ಜನರಿಗೆ ಹೊಂದುತ್ತದೆ. அதற்காக தேவன் சொல்லுகிறார், இந்த ஜனங்களை குறைக்க வேண்டும். ಆದ್ದರಿಂದ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ಈ ಜನರಲ್ಲಿ ನಾವು ಕಮ್ಮಿ ಮಾಡಬೇಕು. எப்படி குறைப்பது? ಹೇಗೆ ಕಡಿಮೆ ಮಾಡುವುದು? அதற்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. 3ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ಆದದರಿಂದ ಎಲ್ಲ ಜನರಿಗೆ ಕೇಳಿಸುವಂತೆ ಧೈರ್ಯವಿಲ್ಲದವರು, ಅಂಜುವವರು ಈ ಗಿಲ್ಯಾದ ಪರ್ವತವನ್ನು ಬಿಟ್ಟು ಮನೆಗೆ ಹೋಗಲಿ ಎಂದು ಪ್ರಕಟಿಸು ಅಂದನು. ಹಾಗೆ ಮಾಡಲು 22,000 ಮಂದಿ ಹಿಂದಿರುಗಿ ಹೋದರು, 10,000 ಮಂದಿ ಉಳಿದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப தேவனை ஆராதிக்க போவோம் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரும் கூட்டம் அங்கே கடந்து வரும். ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಹೋಗೋಣ ಎಂದು ಹೇಳಿದಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಗುಂಪು ಬರುತ್ತದೆ. ஆனால் அங்கே ஏதாகிலும் ஒரு சோதனை வருமானால், ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಯಾವುದಾದರೂ ಒಂದು ಶೋಧನೆ ಸಂಭವಿಸಿದರೆ, ஒரு பிரச்சனை, அதனாலே ஒரு பிரச்சனை வரும் என்றால், ಅದರಿಂದ ಒಂದು ತೊಂದರೆ ಅವರಿಗೆ ಸಂಭವಿಸಿದರೆ அநேக ஜனங்கள் பின்வாங்கி போவார்கள். ಅನೇಕರು ಆರಾಧನೆಯಿಂದ ಹಿಂಜರಿಯುತ್ತಾರೆ. ஆரம்பத்திலே ஒரு நல்ல பிரசங்கத்தை, எழுப்புதலான பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, ಆರಾಧನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಬೋಧನೆಯನ್ನು ಕೇಳುವಾಗ அப்ப ஜனங்களுக்கு எல்லாம் உற்சாகம் வரும். ஓ, நாம எல்லாம் தேவனுக்காக செய்யலாம் என்று சொல்லி. ಜನರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಉತ್ಸಾಹ ಉಂಟಾಗುತ್ತದೆ, ದೇವರಿಗಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡೋಣ ಎಂಬುದಾಗಿ. ஆனால் அதற்காக நாம் இறங்கி போகும் பொழுது ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಇಳಿದು ಹೋಗುವಾಗ நமக்கு வருகிறதான போராட்டங்கள், ನಮಗೆ ಬರುವಂತಹ ಹೋರಾಟ, நமக்கு வருகிறதான பிரச்சனைகள், ನಮಗೆ ಬರುವಂತಹ ತೊಂದರೆಗಳು, நமக்கு வருகிறதான சோதனைகள், ನಮಗೆ ಸಂಭವಿಸುವಂತಹ ಶೋಧನೆಗಳು, இவைகள் எல்லாம் பார்த்த பிறகு அவர்கள் அப்படியே பின்வாங்கி போவார்கள். ಇವುಗಳೆಲ್ಲ ನೋಡಿದ ಮೇಲೆ ಜನರು ಹಾಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗುತ್ತಾರೆ. இதை அறிந்த தேவனாகிய யாகுவா என்ன சொல்லுகிறார் கிதியோனிடத்திலே? ಇದನ್ನು ತಿಳಿದಂತ ದೇವರಾದ ಯಾಕೋಬನ ಗಿದ್ಯೋನನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? இந்த 32,000 பேரிலே பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவர்களை எல்லாம் பின்வாங்க சொல்லு என்று சொல்லுகிறார். ಈ 32,000 ಜನರಲ್ಲಿ ಧೈರ್ಯವಿಲ್ಲದವರು, ಅಂಜುವವರು ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಲಿ ಎಂದು ಹೇಳು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಿದನು. ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. இந்த 32,000 பேருமே யுத்தத்திற்கு தான் வந்திருக்கிறார்கள். ಈ 32,000 ಜನರು ಯುದ್ಧಕ್ಕೆ ಬಂದಿರುವುದು. இப்படி பயமும் திகிலோடு கூட ஒருவன் யுத்தத்துக்கு போனால் அவனை வச்சு எப்படி ஜெயம் கிடைக்கும்? ಒಬ್ಬನ ಭಯದಿಂದಲೂ ಅಂಜುವಿನಿಂದಲೂ ಬಂದರೆ ಹೇಗೆ ಜಯ ಸಿಗುವುದು? தேவனை சேவிக்க வேண்டும் என்று ஒருவன் தைரியமாக இறங்கிவிட்டால், ಒಬ್ಬನ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕೆಂದು ಧೈರ್ಯವಾಗಿ ಹಿಡಿದರೆ அவனுக்குள் இருக்கிற பயமும் திகிலும் எடுத்து போடப்பட வேண்டும். ಅವನಲ್ಲಿರುವಂತಹ ಭಯವು, ಅಂಜುವಿಕೆ ತೆಗೆದು ಹಾಕಲ್ಪಡಬೇಕು. ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை நமக்கு தருகிறார். ದೇವರು ಅಂತ ಆತ್ಮ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். 2 தீமோத்தேயு chapter 1 verse 7. 2 ತೀಮೋಥೆಯನ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಆತ್ಮವು ಬಲ, ಪ್ರೀತಿ, ಶಿಷ್ಯಗಳ ಆತ್ಮ ಹೊರತು ಏಡಿತನದ ಆತ್ಮವಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் அவரை சேவிக்கிறவர்களுக்கு பயமுள்ள ஆவியை அவர் கொடுப்பதில்லை. ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡುವವರಿಗೆ ಆತನು ಭಯದ ಆತ್ಮವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ, பலமுள்ள ஆவியை கொடுக்கிறார். ಬಲವುಳ್ಳ ಆತ್ಮವನ್ನು ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. அவருக்காக எதையும் செய்ய வல்லமையுள்ள ஆவியை தேவன் கொடுக்கிறார். ಆತನಿಗೋಸ್ಕರ ಏನು ಬೇಕಾದರೂ ಮಾಡ ಶಕ್ತ ಉಳ್ಳವರ ಆತ್ಮವನ್ನು ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. யாராகிலும் ஊழியத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இருந்தால் ಯಾರಾದರೂ ಸೇವೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕಾದರೆ அவர்கள் இந்த விஷயத்தை கவனிக்க வேண்டும். ಅವರು ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಬೇಕು. ஒரு நல்ல போதகத்தை, நல்ல ஒரு பிரசங்கத்தை கேட்ட உடனே உணர்ச்சி வசப்பட்டு தங்களை ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள், ಒಳ್ಳೆ ಸುವಾರ್ತೆ, ಒಳ್ಳೆ ಬೋಧನೆ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವಂತ ಜನರು, அவர்கள் உள்ளத்திற்குள் பயம் இருந்தால், ಅವರ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ಭಯವಿದ್ದರೆ, ஐயோ நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து விட்டேன், ನಾನು ಸೇವೆಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, இனி என்ன நடக்க போகிறதோ ಇನ್ನು ಏನು ನಡೆಯುತ್ತದೋ என்று ஒரு எண்ணம் அவர்களுக்குள் வருமானால் ಎಂಬ ಭಾವನೆ ಅವರಲ್ಲಿ ಬರುವುದಾದರೆ அவர்கள் அந்த ஊழியத்திற்கு வராமல் இருப்பது நல்லது. ಅವರು ಆ ಸೇವೆಗೆ ಬರದೇ ಇರುವುದೇ ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತದೆ. இங்கே யுத்தத்திற்காக 32,000 பேர் வந்திருக்கிறார்கள். ಯುದ್ಧಕ್ಕೋಸ್ಕರ 32,000 ಜನರು ಬಂದಿದ್ದಾರೆ. இப்போ கிதியோன் அவர்களிடத்திலே கேட்கிறான், ಗಿದ್ಯೋನನು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾನೆ, உங்களுக்குள் யாருக்கெல்லாம் பயமும் திகிலும் இருக்கிறதோ ನಿಮ್ಮಲ್ಲೆಲ್ಲ ಯಾರಿಗೆ ಧೈರ್ಯ
நீங்கள் எல்லாம் திரும்பி போய்விடுங்கள் என்று சொன்னால் ನೀವೆಲ್ಲರೂ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗಿರಿ ಎಂದು ಹೇಳಿದರೆ 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 22,000 ಜನರು ಹಿಂತಿರುಗಿ ಹೋದರು. ஏனென்றால் அங்கே அவர்களை சோதிக்கிறவர் தேவன். ಏಕೆಂದರೆ ಅಲ್ಲಿ ಅವರನ್ನು ಶೋಧಿಸುವವರು ದೇವರು. மனிதர்களுக்கு முன்பாக நாம் வேஷமிட்டுக் கொள்ளலாம், ಮನುಷ್ಯರ ಮುಂದೆ ನಾವು ವೇಷ ಧರಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು, ஆனால் தேவனுக்கு முன்பாக நாம் வேஷமிட முடியாது. ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ವೇಷ ಧರಿಸಿಕೊಳ್ಳಲು சோ ಆಗುವುದಿಲ್ಲ. இங்கே தேவன் சொன்ன உடனே 22,000 பேருடைய மனசாட்சி குத்தப்பட்டு, நாமாம் நான் பயம் உள்ளவன் தான், நான் சாவதற்கு திகில் உள்ளவன் தான் என்று 22,000 பேர் திரும்பி போய்விட்டார். ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ ಅವರೆಲ್ಲರೂ ಹೌದು ನಾನು ಭಯ ಉಳ್ಳವನು ಸಾವಿಗೆ ಅಂಜುವವನು ಎಂದು ಹೇಳಿ ಅವರು ಹಿಂತಿರುಗಿ ಹೋದರು. ஆனால் இப்பொழுது 10,000 பேர் மீதம் இருக்கிறார்களே, ಈಗ 10,000 ಜನರು ಉಳಿದಿದ್ದಾರಲ್ಲ, இவர்கள் கூட அதிகம்தான் என்று யாகுவா சொல்லுகிறார். ಇವರು ಜನರು ಯುದ್ಧಕ್ಕೆ ಹೆಚ್ಚು ಜನರಾಗಿದ್ದಾರೆ ಎಂದು ಯಾಕೋಬನು இப்ப ಹೇಳುತ್ತಾನೆ. இவர்களிலிருந்து நான் சில ஜனங்களை குறைக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ಇವರಲ್ಲಿ ಕೆಲವರನ್ನು ನಾನು ಹಿಂದೆ ತೆಗೆಯಲು ನಾನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. இப்ப இந்த 10,000 பேர் அவர்களுக்கு பயமும் இல்லை, திகிலும் இல்லை. ಈ 10,000 ಜನರಿಗೆ ಭಯವೂ ಇಲ್ಲ, அவர்கள் யுத்தத்தில் நிற்க தைரியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ಯುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೆ ಧೈರ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் அவர்களை ஏன் வைத்துக் கொள்ளாமல் அவர்களையும் ஏன் குறைக்க வேண்டும்? ಅವರನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳದೆ ಅವರನ್ನು ಏಕೆ ಕಡಿಮೆ ಮಾಡಬೇಕು? இந்த விஷயத்தில் தான் நாம் எல்லாரும் சரியாக கவனிக்க வேண்டும். ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಬೇಕು. இவர்கள் எல்லாரும் யுத்தம் செய்வதற்கு வல்லவர்கள், ಇವರೆಲ್ಲರೂ ಯುದ್ಧ ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் தேவன் அவர்களை பிரிக்க பார்க்கிறார், ಆದರೆ ದೇವರು ಅವರನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಲು ನೋಡುತ್ತಾರೆ, அவர்களை குறைக்க பார்க்கிறார். ಅವರನ್ನು ಕಡಿಮೆ ಮಾಡಲು ನೋಡುತ್ತಾರೆ. எப்படி குறைக்கிறார் என்று பாருங்கள். ಹೇಗೆ ಕಡಿಮೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. கிதியோனிடத்தில் சொல்லுகிறார், ಯುದ್ಧನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ, இவர்கள் எல்லாரும் நீ தண்ணீர் அண்டைக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறார். ಇವರೆಲ್ಲರೂ ನೀರಿನ ಬಳಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಾ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. வேதத்தில் தண்ணீர் என்பது எதை குறிக்கிறது? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೀರು ಎಂದರೆ ಅದು ಏನನ್ನು ಗುರುತಿಸುತ್ತದೆ? அது தேவ வசனத்தை குறிக்கிறது. ಅದು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. அப்போ அவர்களை என்ன சொல்லுகிறார்? இவர்கள் எல்லாம் நீ வேத வாக்கியத்தினிடத்திற்கு கொண்டு வா. ಇವರೆಲ್ಲರನ್ನು ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸಮುದಾಯ ಕರೆದುಕೊಂಡು அப்ப ಬಾ. வேத வாக்கியத்தினிடத்திற்கு ஒருவனை கொண்டு வந்தால் ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಸಮೀಪಕ್ಕೆ ಒಬ್ಬರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರೆ இவன் உண்மையாகவே வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனா இல்லையா என்பதை அவர் அங்கே பரீட்சித்து காட்டுவார். ಅವನು ನಿಜವಾಗಿ ವಾಕ್ಯಕ್ಕೆ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನಾ ಇಲ್ಲ ಎಂದು ಅಲ್ಲಿ ಆತನನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡುತ್ತಾನೆ. என்ன காரணம்? ಏನು ಕಾರಣ? இவர்கள் தான் யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிறார்களே. ಎಲ್ಲರೂ ಯುದ್ಧಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರಲ್ಲ, இவர்களை வைத்து ஒரு பெரிய ஜெயத்தை நாம் தேடிக்கொள்ளலாமே. ಇವರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಜಯವನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳೋಣ. அப்படியெல்லாம் தேவனுக்கு ஆள் தேவையில்லை. ಆ ರೀತಿ ದೇವರಿಗೆ ಜನರು ಬೇಕಾಗಿಲ್ಲ. திரளான ஜனங்களை கொண்டு ஜெயம் கொடுக்கிறவர் அல்ல நம்முடைய தேவன். ಬಹಳ ಜನಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಜಯವನ್ನು ಕೊಡುವ ದೇವರಲ್ಲ ನಮ್ಮ ದೇವರು. அவருக்கென்று பூரணமாக ஒப்பு கொடுத்த சிலரை வைத்து தேவன் மகா பெரிய யுத்தத்தை செய்ய வல்லவர். ಅವರಿಗಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡಂತ ಪೂರ್ಣ ಮನಸ್ಸಿನಿಂದ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡಂತ ಕೆಲವರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಮಹಾ ಜಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ ನಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವ. இங்கே அவர்களை தண்ணீர்கள் அண்டைக்கு கொண்டு வர சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ನೀರಿನ ಬಳಿಗೆ ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರಲು ಹೇಳುತ್ತಾನೆ. இங்கே அவர்களை பரிசோதிக்கிறார். ಇಲ್ಲಿ ಅವರನ್ನು ಆತನು ಪರೀಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. எல்லாரையும் தண்ணீரை குடிக்க சொல்லு என்று சொல்லுகிறார். ಎಲ್ಲರನ್ನು ನೀರು ಕುಡಿಯುವಂತೆ ಹೇಳು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அங்கே எல்லாரும் தண்ணீரை குடிக்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಬಂದವರು ಎಲ್ಲರೂ ನೀರನ್ನು ಕುಡಿಯುತ್ತಾರೆ. அங்கே ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? நேரடியாக தங்களுடைய வாயை தண்ணீருக்கு கொண்டு போய் குடிக்கிறார்கள். ಕೆಲವರು ನೇರವಾಗಿ ಹೋಗಿ ಬಾಯಿನ ನೀರನ್ನು ಕುಡಿಯುತ್ತಾರೆ. சிலர் மட்டும் என்ன செய்கிறார்கள்? ಕೆಲವರು ಮಾತ್ರ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? கையாலே தண்ணீரை எடுத்து ಕೆಲವರು ಕೈಯಿಂದ ನೀರನ್ನು ತೆಗೆದು அதை நக்கி குடிக்கிறார்கள். ಅದನ್ನು ನೆಕ್ಕಿ ಅದನ್ನು ಕುಡಿಯುತ್ತಾರೆ. அப்படிப்பட்டவர்களை மட்டும் தனியே நிறுத்து என்று சொல்லுகிறார். ಆ ರೀತಿ ಕುಡಿದವರನ್ನು ಮಾತ್ರ ಬೇರ್ಪಡಿಸು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்படி செய்தவர்கள் 300 பேர். ಆ ರೀತಿ ಮಾಡಿದ ಜನರು 300. இது எதை காட்டுகிறது? ಏನೆಂದು ತೋರಿಸುತ್ತದೆ? நீங்கள் குளத்தில் இறங்கி இருக்கிறீர்களா, தண்ணீர் குடித்திருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. ನೀವು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಇಳಿದು ನೀರು ಕುಡಿದಿದ್ದೀರಾ ಎಂದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் அப்படி இறங்கி இருக்கிறேன், தண்ணீர் குடித்திருக்கிறேன். ನಾನು ಆ ರೀತಿ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಇಳಿದು ನೀರು ಕುಡಿದಿದ್ದೇನೆ. அப்படி குடிக்கும்போது என்ன ஆகும் என்றால், ಆ ರೀತಿ ಕುಡಿಯುವಾಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂದರೆ, நீங்கள் அந்த குளத்தில் இறங்கின உடனே ನೀವು ಆ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಇಳಿದ ತಕ್ಷಣ கீழே உள்ள மண்ணெல்லாம் கலங்கி மேலே வரும். ನೀವು ಇಳಿದ ತಕ್ಷಣ ಕೆಳಗಿನ ಮಣ್ಣು ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. ஆனால் தெளிந்த நீரை குடிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? ಒಳ್ಳೆಯ ನೀರು ಕುಡಿಯಬೇಕಾದ ಎಂದರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? அந்த தண்ணீருக்குள் மெதுவாக இறங்குவார்கள். ಆ ನೀರಿನಲ್ಲಿ ಮೆಲ್ಲಗೆ ಇಳಿಯುತ್ತಾರೆ. இறங்கி அசையாமல் கொஞ்ச நேரம் நிற்பார்கள். ಇಳಿದು ಅಲ್ಲಾಡದೆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்ப அந்த கலங்கின தண்ணீர் அது என்ன செய்து விடும் என்றால், அந்த மண் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி விடும். ಆ ಮಣ್ಣು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಕೆಳಗೆ ಇಳಿಯುತ್ತದೆ. அதற்கு பிறகு எங்கே தெளிந்திருக்கிறதோ அந்த இடத்திலே இருந்து தண்ணீரை எடுப்பார்கள். ಎಲ್ಲಿ ತಿಳಿ ನೀರು ಇರುತ್ತದೋ ಅಲ್ಲಿ ಆ ನೀರನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதை எடுத்து மெதுவாக நக்கி நக்கி குடிப்பார்கள். ಅದು ತೆಗೆದು ಮೆಲ್ಲಗೆ ಅವರು ನೆಕ್ಕಿ ಕುಡಿಯುತ್ತಾರೆ. அதற்கு என்ன காரணம் என்றால், ಅದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ ಎಂದರೆ,
வேக வேகமாக குடித்தால் அந்த தண்ணீர் விழுந்து மீண்டும் தண்ணீர் கலங்கும். ಬೇಗ ಬೇಗ ಕುಡಿದರೆ ಆ ನೀರು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಮತ್ತೆ ನೀರು ಅಲ್ಲಿ ಕದರುತ್ತದೆ. ஆகவே இவர்கள் தாங்கள் செய்கிற காரியத்திலே கவனம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ಆದರೆ ಇವರು ತಾನು ಮಾಡುವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ತುಂಬಾ ಗಮನವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. இந்த 10,000 பேர்ல இந்த 300 பேரை தவிர பாக்கி உள்ளவர்கள் ಈ 10,000 ಜನರಲ್ಲಿ 300 ಜನ ಬಿಟ್ಟು ಮಿಕ್ಕಿದ ಉಳಿದ ಜನರು நமக்கு தண்ணீர் கிடைத்தால் போதும் ನಮಗೆ ನೀರು ಸಿಕ್ಕಿದರೆ ಸಾಕು என்ற மனநிலை உடையவர்கள். ಎಂಬ ಭಾವನೆ ಉಳ್ಳವರು. அவர்களுக்கு சுத்தமான தண்ணீர் தான் வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. ಅವರಿಗೆ ಶುದ್ಧವಾದ ನೀರೇ ಬೇಕು ಎಂಬ ಕಡ್ಡಾಯವಿಲ್ಲ. ஆனால் இந்த 300 பேர் எப்படிப்பட்டவர்கள்? ಆದರೆ ಈ 300 ಜನ ಎಂತವರು? இவர்களுக்கு சுத்தமான தண்ணீர் வேண்டும். ಇವರಿಗೆ ಶುದ್ಧವಾದ ನೀರು ಬೇಕು. கலப்படமான நீர், கலங்கி போன தண்ணீர் அவர்களுக்கு அவசியம் இல்லை. ಅಶುದ್ಧ ನೀರು ಅಲ್ಲ, ತಿಳಿ ನೀರು ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿದೆ. ஆகவே இந்த 300 பேரை தவிர பாக்கி உள்ள ஜனங்கள் ಈ 300 ಜನ ಬಿಟ್ಟು ಉಳಿದ ಜನರೆಲ್ಲರೂ அவர்கள் எந்த தண்ணீரை வேண்டுமானாலும் குடிப்பார்கள். ಅವರು ಯಾವ ನೀರು ಬೇಕಾದರೂ ಕುಡಿಯುತ್ತಿದ್ದರು. எங்க சர்ச்சில் கூட இதைத்தான் போதனை பண்றாங்க. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಇದನ್ನೇ ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆம், எல்லாரிடத்திலும் எங்களுக்கு வசனம் கிடைக்கிறது. ಎಲ್ಲ ಜಾಗದಲ್ಲೂ ನಮಗೆ ದೇವ ವಾಕ್ಯ ಸಿಗುತ್ತದೆ. எங்க மீட்டிங் நடந்தாலும் அங்கே ஓடி போய் விடுவார்கள். ಎಲ್ಲಿ ಮೀಟಿಂಗ್ ನಡೀತದೋ ಅಲ್ಲಿಗೆ ಅವರು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾರೆ. எந்த பாஸ்டரை பார்த்தாலும் தலையில கை வச்சு ஜெபம் பண்ண போயிருவாங்க. ಯಾವ ಸೇವಕರನ್ನು ನೋಡಿದರೂ ತಲೆಯಲ್ಲಿ ಕೈಗಳಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಹೊರಟು ಹೋಗುತ್ತಾರೆ. அவர் எந்த உபதேசத்தை சேர்ந்தவர் என்ற கவலை எல்லாம் கிடையாது. ಅವರು ಯಾವ ಉಪದೇಶಕ್ಕೆ ಸೇರಿದವರು ಎಂಬ ಚಿಂತೆ ಅವರಿಗಿಲ್ಲ. சோ மெஜாரிட்டி ஜனங்கள் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறார்கள். ಅಧಿಕ ಜನರು ಈ ಇದರಲ್ಲಿ ಆ ರೀತಿ ಇದ್ದಾರೆ. அவர்கள் வசனத்தை குறித்து மிகவும் கவனம் உள்ளவர்கள் இல்லை. ಅವರು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಗಮನ ಉಳ್ಳವರಲ್ಲ. அது மண்ணோடு கலங்கி இருந்தாலும் அதை குடிக்க அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ಮಣ್ಣಿನೊಂದಿಗೆ ಬೆರೆಸಿ ಹಾಕಿದರೂ ಅದನ್ನು ಕುಡಿಯಲು ಅವರು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. மண் என்பது உலகம். ಮಣ್ಣು ಎಂದರೆ ಅದು ಲೋಕಕ್ಕೆ அப்போ உலக உபதேசத்தோடு கலந்திருந்தாலும் அப்படிப்பட்ட தண்ணீரை குடிப்பதிலே அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ಲೋಕದ ವಿಷಯಗಳಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಸುವಾರ್ತೆಯಾಗಿದ್ದರೂ ಅದನ್ನು ಕುಡಿಯುವುದರಿಂದ ಅವರಿಗೆ ಯಾವ ತೊಂದರೆಯೂ ಇಲ್ಲ. இதற்கும் யுத்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? ಇದಕ್ಕೂ ಯುದ್ಧಕ್ಕೂ ಯಾವ ಸಂಬಂಧ? வேதம் சொல்லுகிறது ஒருவன் யுத்தம் செய்தால் நியமத்தின்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ಸತ್ಯವೇದ ಹೇಳಿದರೆ ಒಬ್ಬನು ಯುದ್ಧ ಮಾಡಿದರೆ ನಿಯಮದ ಪ್ರಕಾರ ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. ஆனால் இந்த சுத்தமான வார்த்தை வேண்டாம், கலங்கின வார்த்தை இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறவர்கள் ನನಗೆ ಶುದ್ಧ ನೀರು ಬೇಡ, ಕಲಬೆರಕೆಯ ವಾಕ್ಯಗಳಿದ್ದರೆ ಸಾಕು ಎಂದು ಹೇಳುವವರು யுத்த களத்தில் போகும்போது யுத்த தர்மத்தை கடைபிடிக்க மாட்டார்கள். ಯುದ್ಧ ಕಾಲಕ್ಕೆ ಹೋದಾಗ ಯುದ್ಧದ ಧರ್ಮಗಳನ್ನು ಅವರ ಕೈ ಹಿಡಿಯುವುದಿಲ್ಲ. தேவன் தான் யுத்தம் செய்ய சொல்லுகிறார் என்றாலும் ದೇವರೇ ಯುದ್ಧ ಮಾಡಲು ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಿದರೂ ಕೂಡ அவர் எதிரிகளிடத்தில் கூட கருணை காட்டுகிறவர். அவர் ಶತ್ರುಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಕರುಣೆ ತೋರಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ. அதற்கு நான் 2 உதாரணங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். ಅದಕ್ಕೆ ನಾನು 2 ಉದಾಹರಣೆ ನಿಮಗೆ ಹೇಳಲು ಸಾಧ್ಯ. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யெகூ என்ற ஒரு ராஜா இருந்தான். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಯೇಹೂ ಎಂಬ ರಾಜನಿದ್ದನು. அந்த ராஜா, தேவன் சொன்னார் அந்த ராஜாவிடத்திலே நீ கண்டிப்பாக இந்த ஆகாப் ராஜாவினிடத்திலே நீ எனக்காக பழி வாங்கு என்று சொன்னார். ಯೇಹುನ ಬಳಿಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ಅಹಾಬ್ ರಾಜನ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀನು ಖಂಡಿತವಾಗಲು ಅವನಿಗೆ ಮುಯಿ ತೀರಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அப்போ இந்த யெகூ என்பவன், அதாவது எலிசாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான் இந்த யெகூ என்கிற ராஜா. ಎಲಿಷದಿಂದ ಅಭಿಷೇಕವನ್ನು ಮಾಡಲ್ಪಟ್ಟವನೇ ಈ ಯೇಹೂ ಎಂಬ ರಾಜನು. அப்ப அவருடைய ஜனங்களை கொலை செய்ய சொன்னார். ಆ ಜನರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಲು ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. அப்பொழுது யெகூ கொலை செய்தான். ಆಗ ಯೇಹೂ ಅವರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡುತ್ತಾನೆ. தேவன் தானே சொன்னார், ದೇವನು ತಾನೇ ಹೇಳಿದನಲ್ಲ, அவன் அப்படித்தானே செய்திருக்க வேண்டும். ಅವನು ಆ ರೀತಿ ಮಾಡಬೇಕಿತ್ತಲ್ಲ. ஆனால் அவன் கொலை செய்ததிலே ஒரு மூர்க்கத்தனம், ஒரு கோபம் உண்டாயிருந்தது. ಅವನು ಕೊಲೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಅವನು ಮೂರ್ಖತನದಿಂದ ಕೊಲೆ ಮಾಡಿದನು. அல்லது கொலை செய்வதிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாயிருந்தது. ಅವನು ಕೊಲೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ತುಂಬಾ ಅವನಿಗೆ ಇಷ್ಟ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. இப்ப தேவன் தான் ஒருவனை தண்டிக்க சொல்லுகிறார் என்றால் கூட ದೇವರು ಒಬ್ಬನನ್ನು ದಂಡಿಸಲು ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂದರೆ அங்கு கூட தேவன் நிதானமாக செயல்படு என்றுதான் நம்மை சொல்லுகிறார். ಅಲ್ಲಿಯೂ ದೇವರು ನಿಧಾನವಾಗಿ ಮಾಡು ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. நாம ஒருத்தரை தண்டிக்கணும்னா கூட நிதானமா தான் தண்டிக்கணும், குரூரமா தண்டிக்க கூடாதுன்னு சொல்லுகிற தேவன் ನಾವು ಒಬ್ಬರನ್ನು ದಂಡನೆ ಮಾಡಿದರೂ ನಿಧಾನವಾಗಿ ದಂಡಿಸಬೇಕು, ಕ್ರೂರವಾಗಿ ಅಲ್ಲ ಎಂದು ಹೇಳುವ ದೇವರು நாம் செய்த தவறுகளுக்கு தண்டனை வரும் பொழுது அவர் மட்டும் கடுமையாக நம்மை தண்டிப்பாரா? ನಾವು ನಮಗೆ ದಂಡನೆ ಸಂಭವಿಸುವಾಗ ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕಠಿಣವಾಗಿ ದಂಡಿಸುತ್ತಾನಾ? நிச்சயமாக செய்ய மாட்டார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆ ರೀತಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. அந்த தண்டிக்கும் பொழுது கூட அவர் கருணையோடு தான் நம்மை தண்டிப்பார். ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸುವಾಗಲೂ ಆತನು ಕರುಣೆಯಿಂದ ದಂಡಿಸುತ್ತಾನೆ. ஒரு மிருகங்களை கொலை செய்யும் போது கூட வீணாக நீங்கள் அதை கொலை செய்யாதீர்கள் என்றுதான் சொல்லுகிறார். ಒಂದು ಮೃಗವನ್ನು ಕೊಲೆ ಮಾಡುವಾಗಲೂ
ಅದನ್ನು ಬರೀ ಅದನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. அதாவது அந்த மிருகத்துக்கு வலிக்க கூடாது என்று சொல்லுகிறார். ಆ ಮೃಗಕ್ಕೆ ನೋವು ಉಂಟಾಗಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. அப்படித்தான் நாம் கொலை செய்ய வேண்டும். ಆ ರೀತಿ ಕೊಲೆ ಮಾಡಬೇಕು. நாம் ஒரு வெறியோடு கூட ஒரு கோபத்தோடு கூட மிருகங்களை கூட நாம் டீல் பண்ண கூடாது என்பது தேவனுடைய சித்தம். ನಾವು ತುಂಬಾ ಹಿಂಸೆ ಪಟ್ಟು ಒಂದು ಮೃಗಗಳನ್ನು ಸಾಯಿಸಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆக இந்த வசனத்துக்கு பயப்படாத இந்த 10,000 பேரை கொண்டு போனால் ಸತ್ಯ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಭಯಪಡದೆ ಇರುವ ಈ 10,000 ಜನರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋದರೆ இவர்கள் தங்கள் மனம் போனபடிக்கு அங்கே வெட்ட ஆரம்பித்து விடுவார். ಇವರಿಗೆ ಅಲ್ಲಿ ಇಷ್ಟ ಬಂದಂತೆ ಅವರನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಲು ಅವರು ಮುಂದುವರಿಯುತ್ತಾರೆ. பெரிய நாசத்தை உண்டு பண்ணி விடுவார்கள். ದೊಡ್ಡ ನಾಶನವನ್ನು ಅಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. நம்முடைய தேவனோ இரக்கம் உள்ளவர். ನಮ್ಮ ದೇವರು ಕರುಣೆಯುಳ್ಳ ದೇವರು. ஹalleluya. ஆக தண்டிப்பதில் கூட அவர் நிதானம் உள்ளவர். ಆ ದಂಡಿಸುವುದರಲ್ಲೂ ಆತನು ನಿಧಾನ. சோ யெகோவை பற்றி பார்த்தோம். ಯೆಹೋವ ಬಗ್ಗೆ ನೋಡಿದೆವು. அதன் பின்பு தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். ಅದಾದ ಮೇಲೆ ದಾವೀದನ ಬಗ್ಗೆ ನೋಡುತ್ತೇವೆ. தாவீதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? ದಾವೀದನ ಬಗ್ಗೆ ದೇವರು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட வேண்டாம். ನೀನು ನನ್ನ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಬಾರದು. காரணம் என்னவென்றால் உன்னுடைய கை ரத்தம் படிந்திருக்கிறது என்று சொன்னார். உன்னுடைய பட்டயம் ரத்தம் படிந்த பட்டயம் என்று சொன்னார். ಕಾರಣ ನಿನ್ನ ಕೈಗಳು ನಿನ್ನ ಖಡ್ಗವು ರಕ್ತದಿಂದ ತುಂಬಿದವಳಾಗಿದೆ. ஆகையால் உன் குமாரனாகிய சாலமன் தான் எனக்கு ஆலயத்தை கட்டுவான் என்று ಆದ್ದರಿಂದ சொன்னார். ನಿನ್ನ ಕುಮಾರನಾದ ಸಾಲೋಮೋನ ನನಗಾಗಿ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟುವನು ಎಂಬುದಾಗಿ. நான் யெகோவை பற்றி சொன்னது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ನಾನು ಯೆಹೋವ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದ್ದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರಬಹುದು. ஆனால் தாவீதை பற்றி சொன்னது உங்களுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். ದಾವೀದನ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದಾಗ ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದೆ ಎಂದು ಗೊತ್ತಿದೆ. ஹalleluya. ஹalleluya. தேவன் அந்த விஷயத்தில் கூட நிதானம் உள்ளவர். ದೇವರು ಅಂತ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಧಾನವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. ஆகவே தாறுமாறாக ஓடி போய் ஜனங்களை கொல்லுவதில் தேவனுக்கு பிரியம் கிடையாது. ಅವಸರವಾಗಿ ಜನರನ್ನು ಕೊಲ್ಲುವುದು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. எதிரிகளை தண்டிப்பதில் கூட தேவன் நிதானத்தை கடைபிடிக்கிறவர். ಶತ್ರುಗಳು ದಂಡಿಸುವಾಗಲೂ ಆತ ನಿಧಾನವಾಗಿ ದಂಡನೆ ಮಾಡಲು ಆತನು ಮುಂದಾಗುತ್ತಾನೆ. ஆகவேதான் இந்த ஜனங்களை கூட தேவன் பிரித்து எடுக்கிறார். ಆದ್ದರಿಂದ ಈ ಜನರನ್ನು ಆತನು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. வேண்டாம், இத்தனை பேர் வேண்டாம். ಇಷ್ಟು ಜನ ಬೇಡ. இவர்கள் வசனத்துக்கு பயப்படாதவர்கள், ಇವರು ವಾಕ್ಯಕ್ಕೆ ಭಯಪಡದವರು, எப்படி இருந்தாலும் சரி என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், ಹೇಗಿದ್ದರೂ ಸರಿ ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವವರು, இப்படி இருந்தாலும் சரி அப்படி இருந்தாலும் சரி என்று ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். ಹೇಗಿದ್ದರೂ ಸರಿ ಆಗಿದ್ದರೂ ಸರಿ ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವವರು. ஆனால் அங்கே 300 பேரை அவர்கள் பிரித்தெடுத்தார்கள் அல்லவா? ಆ 300 ಜನರನ್ನು ಆತನು ಬೇರ್ಪಡಿಸಿದನಲ್ಲವೇ? அவர்கள் வசனம் இப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். ಹೀಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ವಾಕ್ಯವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. வசனத்தின்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம். ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. வசனத்தை விட்டு கொஞ்சம் அங்கே இங்கே போனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ವಾಕ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಹೋದರೆ ನಾವು ಅದನ್ನು ಎಂದಿಗೂ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அந்த சுபாவத்தை தான் அவர்கள் தண்ணீர் குடிப்பதிலே வெளிப்படுத்தினார்கள். ಆ ಸ್ವಭಾವವನ್ನು ಅವರು ನೀರು ಕುಡಿಯುವುದರಿಂದ ಅಲ್ಲಿ ತೋರ್ಪಡಿಸಿದರು. சுத்தமான தண்ணீரை அள்ளி கலங்காதபடிக்கு அதை நக்கி குடித்தார்கள். ಶುದ್ಧವಾದ ನೀರನ್ನು ಕೈಗಳಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಂಡು ಅದು ಕಲಗ ಬೀಳದ ಹಾಗೆ ಅದು ನೆಕ್ಕಿ ಅವರು ಕುಡಿದರು. தண்ணீரை எப்படி குடித்தார்கள்? ನೀರನ್ನು ಹೇಗೆ ಕುಡಿದರು? நக்கி குடித்தார்கள். ಅವರು ಬಾಯಿಂದ ಅದನ್ನು ನೆಕ್ಕಿ ಕುಡಿದರು. அந்த நக்கி குடிப்பது என்பது என்ன தெரியுமா? ಆ ನೆಕ್ಕಿ ಕುಡಿಯುವುದಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಾ? வேற எதையாவது நம்ம நக்கி குடிப்போமா? ಬೇರೆ ಯಾವ್ದಾದ್ರು ನೆಕ್ಕಿ ಕುಡಿಯುತ್ತೇವಾ? வெரி குட், வெரி குட். தேனை என்ன செய்வோம்? ಜೇನನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? தேனை கையில் ஊத்தி ಜೇನನ್ನು ಕೈಯಲ್ಲಿ ಸುರಿದು அதை நக்கி சாப்பிடுவதுதான் தேன் சாப்பிடுவதுடைய சரியான முறை என்று சொல்லுகிறார். ಅದು ನೆಕ್ಕಿ ತಿನ್ನುವುದರಿಂದ ಜೇನು ತಿನ್ನುವುದು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப நம்ம குழந்தைகளுக்கு தேன் கொடுத்து குழந்தைகளை இப்படி நக்கி சாப்பிட சொன்னோமானால் ಮಕ್ಕಳಿಗೆ ಜೇನನ್ನು ಕೊಟ್ಟು ಅದು ನೆಕ್ಕಿ ತಿನ್ನುವುದು ಹೇಳಿದರೆ அந்த குழந்தைகளுடைய நாக்கு சீக்கிரத்திலே திருந்தி விடும் என்று சொல்லுகிறார். ಆ ಮಕ್ಕಳ ನಾಲಿಗೆ ಬೇಗ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த வேத வாக்கியம் தேனுக்கு சமானம் என்று 19ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ಈ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯಗಳು ಜೇನಿಗೆ ಸಮಾನ ಎಂದು 19ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. அப்போ அந்த தேனை நக்கி குடிப்பது போல வசனத்தை நாம் நக்கி குடிப்பதென்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? ಜೇನನ್ನು ನೆಕ್ಕಿ ತಿನ್ನುವ ಮೂಲಕ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೆಕ್ಕಿ ತಿಂದರೆ ಎಂದರೆ ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವಾದರೆ ಏನು? முதலாவது அந்த வசனம் உங்களுக்கு ருசியாக இருக்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ವಾಕ್ಯಗಳು ನಿಮಗೆ ರುಚಿಯಾಗಿರಬೇಕು. ருசி இருந்தால்தான் அதன் மேல் என்ன வரணும்? ರುಚಿ ಇದ್ದರೆ ಅದರ ಮೇಲೆ ಏನು ಬರುತ್ತದೆ? அதன் மேல் விருப்பம் வரும். ಅದರ ಮೇಲೆ ಇಷ್ಟ ಬರುತ್ತದೆ. ஆகையினாலதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார். ಆದ್ದರಿಂದ ಕೀರ್ತನೆಗಾರನು ಈ ರೀತಿ ಹೇಳುತ್ತಾನೆ. சங்கீதம் 1:3 என்ன சொல்லுகிறது? எல்லாம் புரட்டுங்க பைபிள. சங்கீதம் 1:3. ಅವರು ನೀರಿನ ಕಾಲುವೆಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದಿರುವ ಮರದ ಹಾಗಿರುವನು. ಅಂತ ಮರದ 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம். ಯಾಹುವನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಆನಂದ ಪಡುವವನು. ஆமென். ஹல்லேலூயா. யாகோவுடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து,
அல்லேலூயா. Hallelujah. அப்போ ஒவ்வொரு விசுவாசி, அதாவது சுத்தமான தண்ணீரை குடிக்கிறதான இந்த 300 பேருடைய சுபாவம் என்னவாக இருந்தது? ಶುದ್ಧವಾದ ನೀರನ್ನು ಕುಡಿಯುವಂತ ಈ 300 ಜನರ ವಿಷಯ ಹೇಗಿತ್ತು? இவர்கள் யாகுவாவுடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறவர்கள். ಇವರು ಯಾಕೋಬನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ அப்ப ಪ್ರಿಯವಾಗಿದ್ದವರು. வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட உணர்வு இருக்க வேண்டும்? ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಾಗ ನಮಗೆ ಎಂತ ಭಾವನೆ ಇರಬೇಕು? அந்த வேதத்தின் மேல் ஒரு பிரியம் வர வேண்டும் நமக்கு. ಸತ್ಯವೇದದ ಮೇಲೆ ನಮಗೆ ಇಷ್ಟ ಇರಬೇಕು. கட்டாயத்தினால வாசிக்க கூடாது. ಯಾರು ಕಡ್ಡಾಯದಿಂದ ಅದನ್ನು ಓದಬಾರದು. அல்லது நான் இன்னைக்கு ஒரு அதிகாரம் வாசிச்சேன்னா இன்னைக்கு என்ன நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கணும் எல்லாம் வாசிக்க கூடாது. ನಾನು ಈ ದಿನ ಒಂದು ಅಧ್ಯಾಯ ಓದಿದರೆ ನನಗೆ ಜೀವನ ಈ ದಿನವೆಲ್ಲ ಒಳ್ಳೆಯದು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಓದಬಾರದು. யாகோவுடைய வேதத்தில் பிரியமா இருக்க வேண்டும். ಯಾಕೋಬನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಆನಂದ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. பிரியமா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? ಆನಂದ ಇಡುವವನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? நக்கி சாப்பிட ஆரம்பிப்பான். ಅದನ್ನು ನೆಕ್ಕಿ ತಿನ್ನುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. அதை அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? ಆ ವಾಕ್ಯ ಹೇಗೆ ಹೇಳುತ್ತದೆ? யாகோவுடைய வேதத்தில் பிரியமா இருந்து ಯಾಕೋಬನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಆನಂದ ಪಡುವನಾಗಿ இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ಹಗಲು ರಾತ್ರಿ ಧ್ಯಾನಿಸುವ ಮನುಷ್ಯನು ಭಾಗ್ಯವಂತನು. ஹல்லேலூயா. Hallelujah. அதுதான் நக்கி குடிப்பது. ಅದೇ ನೆಕ್ಕಿ ತಿನ್ನುವುದು. நக்கி குடிப்பது என்றால் வேத வாக்கியத்தை தியானிப்பது. ನೆಕ್ಕಿ ಕುಡಿಯುವುದು ಎಂದರೆ ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವುದು. அப்ப தேவன் சும்மா ஏதோ ஒரு கணக்குக்காக அவர்களை பிரிக்கவில்லை. ದೇವರು ಯಾವುದೋ ಒಂದು ಲೆಕ್ಕಾಚಾರಕ್ಕೆ ಅವರನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಲಿಲ್ಲ. அந்த 32,000 பேர்களிலே ಆ 32,000 ಜನರಲ್ಲಿ வெறும் 300 பேர் மட்டும்தான் யாகோவாவை உண்மையாக நேசிக்கிறவர்கள், யாகோவுடைய வார்த்தையை உண்மையாய் தியானிக்கிறவர்கள். ಆ 300 ಜನರು ಮಾತ್ರನೇ ಯಾಕೋಬ ನಿಜವಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡಿ ಆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅವರು ಧ್ಯಾನಿಸುವವರಾಗಿದ್ದರು. இன்றைக்கு தேவனுடைய யுத்தத்தை செய்வதற்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் வேண்டும். ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೆ ಇಂಥ ಜನರು ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ಅಂತ ಜನರನ್ನು ದೇವರು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ. அப்படிப்பட்ட ஜனங்களை தேடுகிறார். ಅಂತ ಜನರನ್ನು ಆತನು ಹುಡುಕುತ್ತಾನೆ. எல்லாருடைய கையிலும் தன்னுடைய யுத்தத்தை செய்வதற்கு தேவன் ஒப்பு கொடுப்பதில்லை. ಎಲ್ಲರ ಕೈಯಲ್ಲಿ ದೇವರು ಯುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಿಲ್ಲ. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நக்கி கொடுக்கிற அனுபவம் உள்ளவர்களா இருந்தால் மட்டும்தான் தேவன் உங்களை தம்முடைய யுத்தத்திற்கென்று தெரிந்து கொள்ளுவார். ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೆಕ್ಕಿ ಕುಡಿದರೆ ಮಾತ್ರ ದೇವರು ಯುದ್ಧಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನು ಆರಿಸಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நக்கி குடிக்கிற அந்த தியானிக்கிற அனுபவத்திற்குள் நீங்கள் கடந்து வந்தால் ಈ ದಿನದಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೆಕ್ಕಿ ಕುಡಿದು ಧ್ಯಾನಿಸುವ ಅನುಭವದಲ್ಲಿ ನೀವು ಬಂದರೆ அது உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ಅದು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆಯನ್ನು ತರುತ್ತದೆ. அந்த வசனமே, சங்கீதமே என்ன சொல்லுகிறது? ಕೀರ್ತನೆ ಹೇಳುತ್ತದೆ, யாகோவுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ಯಾಕೋಬನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಆನಂದ ಪಡುವವನಾಗಿ ಅದನ್ನೇ ಹಗಲು ರಾತ್ರಿ ಧ್ಯಾನಿಸುವ ಮನುಷ್ಯನು ಭಾಗ್ಯವಂತನು. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ಅವನ ನೀರಿನ ಕಾಲುವೆಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದಿರುವ ಮರದ ಹಾಗಿರುವನು. ಅಂತ ಮರವು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಫಲ ಕೊಡುತ್ತದಲ್ಲ, ಅದರ ಎಲೆ ಬಾಡುವುದೇ ಇಲ್ಲ. Hallelujah. ಅವನ ಕಾರ್ಯವೆಲ್ಲವೂ ಸಫಲವಾಗುವುದು. ஆமென். ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்கிற ஊழியம் வாய்க்கும். ಅವನು ಮಾಡುವ ಸೇವೆಯೂ ಕಾರ್ಯ ಸಾಧಕವಾಗುತ್ತದೆ. ஆமென். அவன் செய்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். ಆತನು ಮಾಡುವ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಫಲ ಸಿಗುತ್ತದೆ. அவன் செய்கிற யுத்தத்திலே அவன் ஜெயிப்பான். ಅವನು ಮಾಡುವ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಅವನು ಜಯವನ್ನು ಹೊಂದುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஆகையினால தான் இந்த நக்கி குடிக்கிறதான ஒரு கூட்டத்தை தேவன் தனியே பிரித்தெடுத்தார். ಆದ್ದರಿಂದ ನೆಕ್ಕಿ ಕುಡಿಯುವ ಗುಂಪನ್ನು ಆತನು ಪ್ರತ್ಯೇಕ ಮಾಡಿಟ್ಟಿದ್ದಾನೆ. யாரு தண்ணியை நக்கி குடிப்பா? ಯಾರನ್ನು ನೀರು ನೆಕ್ಕಿ ಕುಡಿಯುತ್ತಾರೆ? நாய். தண்ணீரை நக்கி குடிக்கிறது என்ன? நான் சொல்லுங்க, அந்த வசனம் சொல்லுது. இங்க வசனம் அப்படிதான் சொல்லுது. நாய் குடிக்கிற மாதிரி பாருங்க. 5ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ಗಿದ್ಯೋನನು ಜನರನ್ನು ಹಳ್ಳಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಾಗ ಯಾಕೋಬನು ಅವನಿಗೆ, ನಾಯಿಯಂತೆ ನೀರನ್ನು ನಾಲಿಗೆಯಿಂದ ನೆಕ್ಕುವವರನ್ನು ಮೊಣಕಾಲೂರಿ ಕುಡಿಯೋರನ್ನು ಬೇರೆ ಬೇರೆಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸು ಎಂದು ಹೇಳಿದನು. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. எப்படி குடிக்கணுமா?
ஒரு நாய் குடிக்கிற வண்ணமாக குடிக்கணும். ನಾಯಿ ಕುಡಿಯುವ ಪ್ರಕಾರ ಅದನ್ನು ಕುಡಿಯಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். ಕೃತಜ್ಞತೆ உள்ளவனாಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ದೇವರು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೆನೆಸುವವರಾಗಿರಬೇಕು. சோ அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் தனக்கென்று பிரித்தெடுக்கிறார். ಅಂತ ಜನರನ್ನು ದೇವರು ಆತನಿಗೋಸ್ಕರ ಬೇರ್ಪಡಿಸಿ அவருடைய யுத்தத்தை செய்வதற்கு பிரித்தெடுக்கிறார். ಆತನ ಯುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಅವರನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ இப்ப அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் பிரித்தெடுத்த பின்பு அவர் என்ன செய்கிறார் என்று பாருங்க. ಆ ರೀತಿ ಬೇರ್ಪಡಿಸಿದ ಜನರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಆತ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. இப்ப அந்த ஜனங்களை கிதியோனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். ಆ ಜನರನ್ನು ಗಿದ್ಯೋನ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. இப்ப கிதியோன் நீங்க யார்? ಈಗ ಗಿದ್ಯೋನು ಯಾರಾಗಿದ್ದಾನೆ? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன். ಈ ಗಿದ್ಯೋನು ದೇವರಿಂದ ಆರಿಸಿಕೊಂಡಂತ ಅಭಿಷೇಕ ಪಡೆದುಕೊಂಡಂತ ಒಬ್ಬ ಸೇವಕನಾಗಿದ್ದಾನೆ. சோ இப்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனத்தை இந்த ஊழியக்காரனுடைய கையிலே தேவன் ஒப்பு கொடுக்கிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ಆರಿಸಿಕೊಂಡು ಬಂದಂತ ಜನರನ್ನು ಈ ಸೇವಕನ ಕೈಯಲ್ಲಿ ಆತನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ. அப்போ இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனுடைய கையிலே இப்படிப்பட்ட ஜனங்களை ஒப்பு கொடுத்தால் மட்டுமே ಈ ದಿನದಲ್ಲಿ ಇಂಥ ಸೇವಕರ ಕೈಯಲ್ಲಿ ಇಂಥ ಜನರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ ಮಾತ್ರವೇ நாம் சத்ருவின் சேனைகளை ஜெயிக்க முடியும். ನಾವು ಶತ್ರುವಿನ ಸೈನ್ಯವನ್ನು ಜಯಿಸಬಹುದು. தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்த முடியும். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಬಹುದು. ஆக இன்றைக்கு தேவனுக்காக யுத்தம் செய்வதற்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் அவசியம். ಆದ್ದರಿಂದ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಹೋರಾಡೋದಕ್ಕೆ ಇಂಥ ಜನರು ಬೇಕಾಗಿದ್ದಾರೆ. முதலாவது பிரித்தல் எப்படி பிரிக்கிறார் தேவன்? ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನು ಯಾವ ರೀತಿ ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ? அவர்களாகவே பிரிந்து போய் விடுகிறார். ಅವರಾಗಿ ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. இரண்டாவது ஜனத்தை எப்படி பிரிக்கிறார் என்று பாருங்க. ಜನರನ್ನು ಯಾವ ರೀತಿ ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. அவரே பரீட்சித்து பார்க்கிறார். ಅವರು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡುತ್ತಾನೆ. ஏனென்றால் தேவன் நம்முடைய ஆவிகளை சோதித்து அறிகிறவர். ದೇವರು ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಶೋಧಿಸಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நாம் எவ்வளவுதான் மனுஷருக்கு முன்னால நாம் வேஷம் போட்டாலும் ನಾವು ಎಷ್ಟು ಜನರ ಮುಂದೆ ವೇಷ ಧರಿಸಿಕೊಂಡರೂ பாரு, அந்த பயந்து போனார்களே அவர்களைப் போல நாங்கள் இல்லை. ಅಲ್ಲಿ ಬೈದ ಓಡಿ ಹೋದ ಜನರ ಹಾಗೆ ನಾವಿಲ್ಲ. நாங்கள் தைரியம் உள்ளவர்கள், ನಾವು ಧೈರ್ಯದಿಂದ ನಿಲ್ಲುವವರು, நாங்கள் திறமை உள்ளவர்கள், ನಾವು ಸಾಮರ್ಥ್ಯ ಉಳ್ಳವರು, நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த யுத்தத்தை நாங்கள் செய்வோம் ನಾವು ಬಂದು ಯುದ್ಧವನ್ನು ನಾವು ಮಾಡುವೆವು என்று அவர்கள் சொன்னாலும் ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳಿದರೂ ಕೂಡ யாகோ அப்படியே அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ಯಾಕೋ ಅವರನ್ನು ಹಾಗೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. கிதியோனே, இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்து நீ சந்தோஷப்படாதே. ಗಿದ್ಯೋನ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಗುಂಪು ನೋಡಿ ನೀನು ಸಂತೋಷ ಪಡಬೇಡ. இவர்கள் அத்தனை பேரையும் வைத்து நீ யுத்தம் செய்தால் நீ தோற்று விடுவாய். ಇಷ್ಟು ಹತ್ತನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಯುದ್ಧ ಮಾಡಿದ್ರೆ ನೀನು ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸುವಿ. உண்மையாய் யுத்தம் செய்கிற ஜனங்களை நான் உனக்கு காட்டுகிறேன். ನೀನು ನಿಜವಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡೋ ಜನರನ್ನು ನಾನು ನಿನಗೆ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. தேவன் அந்த ஊழியக்காரனுக்கு அந்த ஜனங்களை காட்டினார். ದೇವರು ಆ ಸೇವಕನಿಗೆ ಆ ಜನರನ್ನು ತೋರಿಸಿದನು. எத்தனை பேர் வந்தார்கள்? ಎಷ್ಟು ಜನ ಬಂದರು? 32,000 பேரில் வெறும் 300 பேர் வந்தார்கள். 32,000 ಜನರಲ್ಲಿ 300 ಜನರ ಮಾತ್ರ ಉಳಿದರು. இப்பொழுது யாகோ சொல்லுகிறார், இந்த ஜனத்தை கொண்டு நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ಯಾಕೋ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಈ ಜನರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ. அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு தேவன் நம்மை இந்த வழியாக பரீட்சித்து பார்ப்பாரானால், ದೇವರು ಇಂಥ ಮಾರ್ಗದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡುವುದಾದರೆ, இந்த வழியாக நம்மை பிரித்தெடுப்பாரானால், ಇಂಥ ಮಾರ್ಗದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುವುದಾದರೆ நம்மிலே எத்தனை பேர் மீதமாக இருப்போம்? ನಮ್ಮಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಉಳಿದಿರುತ್ತೇವೆ? அது பெரிய பிரச்சனை அல்ல. ಅದು ದೊಡ್ಡ ತೊಂದರೆಯೂ ಅಲ್ಲ. ஆனால் இருக்கிற அத்தனை பேரும் இப்படிப்பட்டவர்களாக மாறினால் அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக மாறும். ಇರುವ ಜನರು ಎಲ್ಲರೂ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆದರೆ ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாம் நக்கி குடிக்கிற அந்த ஜனங்களைப் போல நாங்கள் இருப்போம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ನಾವೆಲ್ಲರೂ ನಕ್ಕಿರುವ ಜನರಾಗಿರುತ್ತೇವೆ. ಹೇಳುವವರು ಕೈಗಳಲ್ಲಿ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಹೇಳಿರಿ. அவர்கள்தான் தேவனுக்கு வேண்டும். ಅಂತವರೇ ದೇವರಿಗೆ ಬೇಕಾಗಿ. தேவனுடைய யுத்தத்தை செய்வதற்கு அவர்கள்தான் வேண்டும். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಯುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅಂತವರೇ ಬೇಕಾಗಿರುವುದು. ஆக தேவனுடைய யுத்தத்தை செய்தால் கூட சரியான சட்டத்தின்படிதான் செய்ய வேண்டும். ದೇವರಿಗೆ ಯುದ್ಧ ಮಾಡಿದರೂ ಕೂಡ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಆ ಯುದ್ಧ ಮಾಡಬೇಕು. ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்தால் தேவனுடைய வார்த்தையின்படிதான் செய்ய வேண்டும். ಸೇವಕರು ದೇವರ ಸೇವೆ ಮಾಡುವುದಾದರೆ ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையின்படிதான் செயல்பட வேண்டும். ಭಕ್ತಾದಿಗಳು ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಅಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು. இல்லாவிட்டால் ஒன்றிலே தேவன் பிரித்து விடுவார். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. இல்லாவிட்டால் தாங்களே பிரிந்து போகும் அளவுக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்வார். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನೀವೇ ಬೇರ್ಪಡಿಸಿ ಹೋಗುವ ಹಾಗೆ ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. நாம் எச்சரிக்கையாய் இருக்க ನಾವು வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ಇರೋಣ. உம்முடைய யுத்தத்தை செய்யும்படியாக என்னை நீர் பக்குவப்படுத்தும் என்று நாம் செபிக்க வேண்டும். ನಿನ್ನ
ಯುದ್ಧ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ನನ್ನನ್ನು ನೀನು ಸರಿ ಮಾಡು ಎಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. இப்போ ஊழியக்காரனுடைய கையில இந்த 300 பேரையும் தேவன் கொடுத்து விட்டார். ಈ ಸೇವಕರ ಕೈಯಲ್ಲಿ ದೇವರು ಈ 300 ಜನರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. எதற்காக கிதியோனுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಗಿದ್ಯೋನ ಕೈಯಲ್ಲಿ ಅವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. கிதியோன் எப்படிப்பட்டவர்? ಗಿದ್ಯೋನು ಎಂತವನು? கிதியோன் எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. ಗಿದ್ಯೋನು ಎಂತವನೆಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. இதே அதிகாரத்தை நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தை பார்ப்போமானால் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6:15. ಆಗ ಗಿದ್ಯೋನನು ಆತನಿಗೆ, ಸ್ವಾಮಿ, ನಾನು ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ರಕ್ಷಿಸುವುದು ಹೇಗೆ? ಮನಸ್ಸೆಪುರದಲ್ಲಿ ನನ್ನ ಮನೆಯು ಕನಿಷ್ಠವಾದುದು ಮತ್ತು ನಾನು ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಲ್ಪನು. அல்லேலூயா. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான எளிமையான ஒரு மனிதனிடத்தில் தான் இவ்வளவு பெரிய ஊழியத்தை, அதாவது இஸ்ரவேலை ரட்சிக்கக்கூடிய, மீதியானுடைய ராணுவத்தை ஜெயிக்கக்கூடிய அந்த வேலையை யாகோவா ஒப்பு கொடுக்கிறார். ಇಷ್ಟು ಅಲ್ಪನು ಬಲಹೀನನು ಆಗಿರುವ ಕನಿಷ್ಠನಾದ ಗಿದ್ಯೋನ ಕೈಯಲ್ಲಿ ಯಾಕೋವ ಈ ಗಿದ್ಯೋನರ ಸೈನ್ಯವನ್ನು ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. யாகோவாவுடைய ஊழியத்தை செய்வதற்கு உங்களுக்கு என்ன திறமை இருக்கிறது என்பது விஷயமே கிடையாது. ಯಾಕೋವನ ಸೇವೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಯಾವ ಸಾಮರ್ಥ್ಯ ಇದೆ ಎಂಬ ವಿಷಯವೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் உங்களோடு கூட இருந்தால் போதும். ಆತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದರೆ ಸಾಕು. நீங்கள் அவரோடு கூட இருந்தால் போதும். ನೀವು ಆತನೊಂದಿಗೆ ಇದ್ದರೆ ಸಾಕು. எப்படிப்பட்ட எளியவனையும் கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ಎಂತ ಅಲ್ಪನಾಗಿದ್ದರೂ ಸರಿ, ಆತನನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 1 verse 27. 1 ಕೊರಿಂಥರ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 27ನೇ ವಚನ. ದೇವರು ಜ್ಞಾನಿಗಳನ್ನು ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕದ ಬುದ್ಧಿಹೀನರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ದೇವರು ಬಲಿಷ್ಠರನ್ನು ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಈ ಲೋಕದ ಬಲಹೀನರನ್ನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மில் யாராகிலும் எனக்கு ஒரு திறமை இல்லை, எனக்கு ஞானம் இல்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு அதனால தேவனுடைய ஊழியத்தை செய்யாமல் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் தான் தேவனுக்கு வேண்டும். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾಗಲಿ ನಾನು ನನಗೆ ಬುದ್ಧಿ ಇಲ್ಲ, ನಾನು ಬಲಹೀನನು ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡರೆ ಇಂಥವರೇ ದೇವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವುದು. யார் எனக்கு தகுதி இல்லை என்று எண்ணுகிறீர்களோ, ನನಗೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ ಅಂತ ಯಾರು ಹೇಳುವಿರೋ, உங்களை தகுதிப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ಅರ್ಹತೆ ಪಡಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. உங்களுடைய தகுதியோ உங்களுடைய திறமையோ அவருக்கு தேவையில்லை. ನಿಮ್ಮ ಅರ್ಹತೆಯೋ ನಿಮ್ಮ ಸಾಮರ್ಥ್ಯವೋ ಆತನಿಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. உங்களுடைய உள்ளம்தான் அவருக்கு தேவை. ನಿಮ್ಮ ಅಂತರಂಗವೇ ಆತನಿಗೆ ಬೇಕಾಗಿರುವುದು. உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்து விட்டால், ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಆತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರೆ, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ನೀವು ಎಂತವರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, ನಿಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಉಪಯೋಗಿಸಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஆகவே இங்கே இந்த மகா பெரிய யுத்தத்தை பண்ணுவதற்கு பலவீனமான கிதியோனை தேவன் தெரிந்து கொண்டார். ಇಂಥ ದೊಡ್ಡ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಬಲಹೀನನಾದ ಗಿದ್ಯೋನನ್ನು ಆತನು ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அவனோடு கூட சிறுமையும் எளிமையுமான 300 ஜனங்களை தேவன் கூட்டி சேர்த்தார். ಅವನೊಂದಿಗೆ ಅಲ್ಪನು ಕನಿಷ್ಠರಾದ 300 ಜನರನ್ನು ಆತನೊಂದಿಗೆ சோ ಸೇರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சிக்கிறார். ಇಂಥವರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡೇ ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಆತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. நம்மிடத்திலே அநேக ஜனங்கள் இல்லை என்று ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள். ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರಿಲ್ಲ ಎಂದು ನೀವು ಎಂದಿಗೂ ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿರಿ. ஆனால் உண்மையாகவே தண்ணீரை கையில் எடுத்து நக்கி குடிக்கிற அனுபவம் இருக்கிற சொற்ப ஜனம் போதும் தேவனுடைய மகத்துவத்தை
காட்டுவதற்கு. ನಿಜವಾಗಲೂ ನೀರನ್ನು ಕೈಯಿಂದ ಎತ್ತಿ ನೆಕ್ಕಿ ಕುಡಿಯುವ ಸ್ವಲ್ಪ ಜನರೇ ಆದರೂ ಸಾಕು ದೇವರ ಸಾಮ್ರಾಜ್ಯಕ್ಕೆ. அந்த நாய்களை போல உள்ள கூட்டத்தில் நானும் ஒருவனாய் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். ಆ ನಾಯಿಗಳ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಇರುವ ಹಾಗೆ ನಾನು ಒಬ್ಬನಾಗಿರಬೇಕು ಎಂದು ನೆನೆಸಿದರೆ ಸಾಕು. அப்படிப்பட்ட ஜனத்தை கொண்டு தேவன் மகா பெரிய யுத்தத்தை செய்ய ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ಅಂತ ಜನರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ಮಹಾ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆತನು ಸಿದ್ಧನಾಗಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது கிதியோனுடைய கையிலே அவர்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டாயிற்று. ಈಗ ಗಿದ್ಯೋನ ಕೈಯಲ್ಲಿ ಆ 300 ಜನರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಾಯಿತು. இப்பொழுது கிதியோன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ಈಗ ಗಿದ್ಯೋನ ಅವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾನೆ, நான் என்ன செய்கிறேனோ அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். ನಾನು ಏನನ್ನು ಮಾಡುತ್ತೇನೋ ಅದನ್ನೇ ನೀವು ಮಾಡಬೇಕು. நான் என்ன சொல்லுகிறேனோ அதைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். ನಾನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತೇನೋ ಅದನ್ನೇ ನೀವು ಹೇಳಬೇಕು. ஒரு ஊழியக்காரனுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையில இருக்க வேண்டிய உறவு இப்படித்தான் இருக்க வேண்டும். ಒಬ್ಬ ಸೇವಕನಿಗೂ ಒಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗೂ ಇದೇ ರೀತಿ ಹೊಂದಾಣಿಕೆ ಇರಬೇಕು. ஊழியக்காரன் என்ன செய்கிறாரோ ಸೇವಕರು ಏನನ್ನು ಮಾಡುತ್ತಾರೋ அதைத்தான் விசுவாசிகள் செய்ய வேண்டும். ಅದನ್ನೇ ವಿಶ್ವಾಸಿ ಮಾಡಬೇಕು. ஊழியக்காரன் என்ன சொல்லுகிறாரோ ಸೇವಕರು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾರೋ அதைத்தான் விசுவாசிகளும் சொல்ல வேண்டும். ಅದನ್ನೇ ಸೇವಕರು அப்படி இருந்தால் மட்டும்தான் தேவன் அந்த பெரிய யுத்தத்திலே ஜெயம் எடுக்க முடியும். ಹಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರ ಆ ದೊಡ್ಡ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಜಯ ಹೊಂದಲು ಸಾಧ್ಯ. இப்பொழுது அந்த கிதியோன் இப்படி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். ಈ ರೀತಿ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಗಿದ್ಯೋನನು ಜನರಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ಈಗ ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ? 18ஆம் வசனம். ನಾನು ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದವರು ಕೊಂಬುಗಳನ್ನು ಊದಲು ನೀವು ಪಾಳೆಯದ ಸುತ್ತಲೂ ಕೊಂಬನ್ನು ಊದಿರಿ. ಯೆಹೋವನಿಗೆ ಗಿದ್ಯೋನನಿಗೆ ಯೆಹೋವನ ಗುರಾಣಿಯು ಗಿದ್ಯೋನನ ಗುರಾಣಿ. ஆமென். ஹல்லேலூயா. நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி யாகுவாவுடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. அல்லேலூயா. இதற்கு முன்னால பட்டயம் என்றால் என்ன? ಗುರಾಣಿ ಎಂದರೆ ಏನು? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Hebrew chapter 4 verse 12. ದೇವರ ವಾಕ್ಯವು ಸಜೀವವಾದದ್ದು, ಕಾರ್ಯಸಾಧಕವಾದದ್ದು, ಯಾವ ಇಬ್ಬಾಯಿ ಕತ್ತಿಗಿಂತಲೂ ಹತವಾದದ್ದು, ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಕೀಲು ಮೇಜುಗಳು ವಿಭಾಗಿಸುವ ಮಟ್ಟಿಗೆ ತೂರಿ ಹೋಗುವಂಥದ್ದು, ಹೃದಯದ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಉದ್ದೇಶಗಳನ್ನು ವಿವೇಚಿಸುವುದು ಆಗಿದೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. யாகுவாவுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆக ஒரு பட்டயம் என்று சொல்லுவது என்ன? யாகுவாவுடைய வார்த்தை. ಒಂದು ಕತ್ತಿಯನ್ನು ಹಿಡಿದರೆ ಅದು ಯಾಕೋನ ವಾಕ್ಯ. அப்படியானால் இங்கே கிதியோன் என்ன சொல்லுகிறார்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಗಿದ್ಯೋನನು ಹೇಳುತ್ತಾನೆ, யாகுவாவுடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். ಯಾಕೋವನ ಕತ್ತಿ ಗಿದ್ಯೋನನ ಕತ್ತಿ. என்ன புரிந்து கொள்ளுகிறோம் இதிலே? ಇದರಲ್ಲಿ ಏನನ್ನು ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? அப்போ கிதியோனிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான பட்டயம் யாகுவாவால் கொடுக்கப்பட்ட பட்டயம் என்று இந்த 300 பேரும் விசுவாசிக்க வேண்டும். ಗಿದ್ಯೋನ ಕೈಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಕತ್ತಿ ಯಾಕೋವನ ಕೊಟ್ಟ ಕತ್ತಿ ಎಂದು ಈ 300 ಜನರು ನಂಬಬೇಕು. அதை விசுவாசித்தால் மட்டும் போதாது, ಅದು ನಂಬಿದರೆ ಮಾತ್ರ ಸಾಲದು, அதை சொல்லவும் வேண்டும், அறிக்கை செய்யவும் வேண்டும். ಅದನ್ನು ಹೇಳಲೂ ಬೇಕು. அப்போ இங்கே கிதியோன் வந்து சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಗಿದ್ಯೋನನು ಬಂದು ಹೇಳುತ್ತಾನೆ, யாகுவா கொடுத்த வசனம் ಯಾಕೋವನ ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯ அதுதான் ஊழியக்காரனிலிருந்து வருகிற வசனம். ಅದೇ ದೇವ ಸೇವಕರಿಂದ ಬರುವಂತ ವಾಕ್ಯ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லது ஊழியக்காரன் பேசுகிறதான வசனம் ಸೇವಕರು ಮಾತನಾಡುವಂತ ವಾಕ್ಯಗಳು யாகுவாவால் கொடுக்கப்பட்ட வசனம் ಯಾಕೋವನಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ವಾಕ್ಯ என்று விசுவாசிகள் அதை விசுவாசிக்க வேண்டும். ಎಂಬ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಅದನ್ನು ನಂಬಬೇಕು. அப்படிப்பட்ட விசுவாசிகளை வைத்துதான் நாம் பெரிய யுத்தத்தை நடத்த முடியும். ಅಂತ ವಿಶ್ವಾಸ ಇಟ್ಟುಕೊಂಡೇ ನಾವು ದೊಡ್ಡ ಯುದ್ಧವನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. அதைத்தான் இங்கே கிதியோன் சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ಗಿದ್ಯೋನು ಹೇಳುತ್ತಾನೆ, யாகுவாவுடைய பட்டயம் ಯಾಕೋವನ ಕತ್ತಿ கிதியோனுடைய பட்டயம். ಗಿದ್ಯೋನನ ಕತ್ತಿ.
யாகோவுடைய வார்த்தை, ಯಾಕೋಬನ ವಾಕ್ಯ, கிதியோனுடைய வார்த்தை ಗಿದ್ಯೋನನ ವಾಕ್ಯ என்று நீங்கள் 300 பேரும் இதை விசுவாசிக்க வேண்டும், இதை நீங்கள் அறிக்கையும் செய்ய வேண்டும். ಎಂಬುದಾಗಿ 300 ಜನರು ನಂಬಬೇಕು, ಅದನ್ನು ನೀವು ಕೂಗಿ ಹೇಳಬೇಕು. யாராகிலும் மற்றவர்களிடத்தில் போய் சொல்லி இருக்கிறீர்களா, எங்கள் பாஸ்டர் அல்லது எங்கள் ஊழியக்காரர் பேசுகிற வார்த்தை உண்மையாகவே தேவன் அருளிய வார்த்தை என்று நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசி இருக்கிறீர்களா? ನೀವು ಯಾರಾದರೂ ಬೇರೆಯವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಮ್ಮ ಸೇವಕರು ಮಾತನಾಡುವ ಮಾತುಗಳು ಯಾಕೋಬನಿಂದ ಒಡಲ್ಪಟ್ಟ ಮಾತುಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದೀರಾ? அப்படி பேசுகிற ஜனங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ಅಂತ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುವ ಜನರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த செய்தியை தான் தேவன் இங்கே சொல்லுகிறார். ಅಂತ ಸಂದೇಶವನ್ನೇ ದೇವರು ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அந்த 10,000 பேர் சேர்ந்து வந்திருக்கும் பொழுது 10,000 ಜನರ ಒಟ್ಟುಗೂಡಿ ಬಂದಾಗ, ஒருவேளை கிதியோன் இதே வார்த்தையை சொல்லி இருந்தால் ಒಂದು ವೇಳೆ ಗಿದ್ಯೋನು ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದರೆ, நீங்கள் நினைக்கிறீர்களா அந்த 10,000 பேரும் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று? 10,000 ಜನರು ಅದು ಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದರು ಎಂದು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? அது எப்படி பாஸ்டர், உங்ககிட்ட மட்டும்தான் தேவன் பேசுவாரா? ಅದೇಗೆ ಸೇವಕರೇ, ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಮಾತನಾಡುತ್ತಾರಾ? அந்த பாஸ்டர்ட்டையும் பேசுறாரு தேவன். ಆ ಸೇವಕರನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அங்க போனா கூட நல்ல வார்த்தை கிடைக்கும். ಅಲ್ಲಿ ಹೋದರೂ ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯ So, ಸಿಗುತ್ತದೆ. தேவன் இப்படிப்பட்ட குழப்பம் வரக்கூடாது என்பதற்காக அந்த ஜனங்களை பிரித்தார். ದೇವರು ಇಂಥ ಗೊಂದಲ ಅಲ್ಲಿ ಬರಬಾರದು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಜನರನ್ನು ಆತನು ಬೇರ್ಪಡಿಸಿದ್ದಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக ஒரு சபையினுடைய விசுவாசிகள் அந்த ஊழியக்காரனை உண்மையாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ಒಬ್ಬ ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿ ಆ ಸೇವಕರನ್ನು ನಿಜವಾದ ಸೇವಕನಾಗಿ ಅವರು ಒಪ್ಪಿಕೊಂಡಿರಬೇಕು. அந்த யாகோவுடைய பட்டயம் தான் கிதியோனுடைய பட்டயம் என்று அந்த 300 பேரும் உண்மையாக ஏற்றுக்கொண்டிருந்தால் மட்டுமே யுத்தத்தில் ஜெயத்தை காண முடியும். ಯಾಕೋಬನ ಕತ್ತಿಯೇ ಗಿದ್ಯೋನನ ಕತ್ತಿ ಎಂದು ಆ 300 ಜನರು ಒಪ್ಪಿಕೊಂಡಿದ್ದರಿಂದ ಅಲ್ಲಿ ಜಯವನ್ನು ಅವರು ಪಡೆದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ. அதே போல ஒரு ஊழியத்தில் யாகோவுடைய வார்த்தையை தான் எங்கள் ஊழியக்காரனுடைய வார்த்தை என்று விசுவாசிக்கிற ஜனங்களை கொண்டுதான் நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். ಅದೇ ರೀತಿ ಒಬ್ಬ ಸಭೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸೇವಕರು ನಮ್ಮ ದೇವರ ವಾಕ್ಯವೇ ನಮ್ಮ ಸೇವಕರು ವಾಕ್ಯ ಎಂದು ನಂಬಿದರೆ ಇಂಥ ಜನರ ಇಟ್ಟುಕೊಂಡು ಒಂದು ಜಯವನ್ನು ಹೊಂದಬಹುದು. இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? 16ஆம் வசனத்தை பாருங்க. ಮತ್ತು ಅವನು ಆ 300 ಮಂದಿಯನ್ನು 300 ಗುಂಪು ಮಾಡಿ ಪ್ರತಿಯೊಬ್ಬನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಂಬನ್ನು ಉರಿಯುವ ಹಂಚಿ ಗಿಡವಿರುವ ಬರೀ ಕೊಡವನ್ನು ಕೊಟ್ಟು ಅವರಿಗೆ ನನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಾ ನಾನು ಮಾಡುವ ಹಾಗೆ ಮಾಡಿರಿ. அல்லேலூயா. அந்த 300 பேரை அவன் எடுத்து என்ன செய்கிறான்? மூன்றாக பிரிக்கிறான். 300 பேரை மூன்றாக பிரிக்கிறான். அங்கே 100 பேர், இங்கே 100 பேர், அங்கே 100 பேர், அப்படியாக. சொல்லுங்க சிஸ்டர். அப்படி ಈ 300 ಜನರನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿ 100 ಜನರಾಗಿ 3 ವಿಂಗಡವಾಗಿ ವಿಂಗಡಿಸುತ್ತಾನೆ. அப்படி பிரித்து விட்டு என்ன செய்கிறான் பாருங்க. ಆ ರೀತಿ ಬೇರ್ಪಡಿಸಿ ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿ, அவர்கள் கையிலே ஒரு பானையை கொடுக்கிறான். ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಬಿರುಗೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அவர்கள் கையில இன்னொரு தீவட்டியும் கொடுக்கிறான். ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಉರಿಯುವ ಪಂಚನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. இன்னொரு கையில எக்காலத்தையும் கொடுக்கிறான். ಮತ್ತೊಂದು ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಊದುವ ತುತ್ತೂರಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. மண்பானை இருக்கிறது, ಅಲ್ಲಿ ಮಣ್ಣಿನ ಕೊಡವಿದೆ, அதுல தீவட்டி இருக்கிறது, ಅಲ್ಲಿ ಉರಿಯುವ ಪಂಚಿದೆ, அதே போல எக்காலம் கொடுக்கப்படுகிறது. ಅದೇ ರೀತಿ ಅಲ್ಲಿ ತುತ್ತೂರಿಯು ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. எல்லா சமயத்திலும் இந்த மண்பானையாகிய இந்த சரீரத்தில் தான் தேவன் தன்னுடைய ஒளியாகிய வார்த்தையை வைக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். ಈ ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ದೇವರು ಉರಿಯುವ ವಾಕ್ಯವನ್ನು ಆತನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂದು ನಾವು ತಿಳಿಯಬೇಕು. இதை நாம் இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று சவுல் சொல்லுகிறார். ಇದು ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂದು ಸೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. கொரிந்தியர்ல இதை குறித்து பேசுகிறார். இந்த ரகசியத்தை நாம் மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். ಈ ರಹಸ್ಯವನ್ನು ನಾವು ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ನಾವು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. 2 கொரிந்தியர் நினைக்கிறேன். 2 Corinthians chapter 4 verse 7. 2 ಕೊರಿಂಥ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. ಬಲ ಅಧಿಕವು ದೇವರಿಗೆ ಹೊರತು ನಮ್ಮೊಳಗಿಂದ ಬಂದದ್ದಲ್ಲವೆಂದು ತೋರುವುದಕ್ಕಾಗಿ ಈ ನಿಶ್ಚಯವು மண்ணின கடல்களில் நமக்குண்டு. ஹல்லேலூயா. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை
மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. Hallelujah. மண்பாண்டம் என்பது நம்முடைய சரீரம். இந்த சரீரத்துக்குள்ளே ஒளியாகிய வேத வசனமாகிய அந்த பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ಈ ಮಣ್ಣಿನ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಆತನ ದೇವರ ವಾಕ್ಯವೆಂಬ ಬೆಳಕನ್ನು ಆತನ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. இதை உணர்த்தும்படியாகத்தான் நீர் மண்பானையை கொண்டு வந்து அதற்குள்ளாக தீவெட்டியை வைக்கிறார்கள். ಇದನ್ನು ತಿಳಿಸೋಕೋಸ್ಕರ ಆತನ ಮಣ್ಣಿನ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಆತನ ಬೆಂಕಿಯನ್ನು ಇಡುತ್ತಾನೆ. இப்பொழுது யுத்தத்திற்கு போகும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது? ಯುದ್ಧಕ್ಕೆ ಬೇಕಾಗುವಾಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? அவர்கள் எக்காலத்தை ஊதுகிறார்கள். ಅವಳು ತುತ್ತೂರಿಯನ್ನು ಊದುತ್ತಾರೆ. எக்காலத்தை ஊதுவதென்றால் என்ன அர்த்தம்? ತುತ್ತೂರಿಯನ್ನು ಊದುತ್ತಿದ್ದರೆ ಏನು ಅರ್ಥ? நாங்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாய் இருக்கிறோம் என்ற அர்த்தம். ನಾವು ಯುದ್ಧಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದೇವೆ ಎಂದು ಅರ್ಥ. அது ஒரு வெற்றி முழக்கம். ಅದು ಒಂದು ಜಯ ಘೋಷ. அதோடு கூட அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ಅದರೊಂದಿಗೆ ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? தங்களுடைய வாயினாலே யாகோவுடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லுகிறார்கள். ಬಾಯಿಯಿಂದ ಯಾಕೋಬನ ಕತ್ತಿ ಗಿದೋನನ ಕತ್ತಿ ಎಂದು ಕೂಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இப்பொழுது அந்த யுத்த பக்கத்தில் நெருங்கின உடனே ಯುದ್ಧಕ್ಕೆ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದಾಗ தாங்கள் கொண்டு வந்ததான மண்பாண்டத்தை உடைத்து ತಾವು ತಂದಂತ ಆ ಮಣ್ಣಿನ ಮಡಿಕೆಯನ್ನು ಒಡೆದು தீவட்டியை மட்டும் கையில் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ಅವರು ಬೆಂಕಿಯನ್ನು ಮಾತ್ರ ಕೈಗಳಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இந்த மண்பாண்டம் என்ன செய்ய வேண்டும்? ಆ ಮಣ್ಣಿನ ಒಳಗೆ ಏನ್ ಮಾಡಬೇಕು? உடைக்கப்பட வேண்டும். ಅದು ಒಡೆದು ಹಾಕಬೇಕು. நம்முடைய சரீரமாகிய மண்பாண்டம் உடைக்கப்பட ನಮ್ಮ வேண்டும். ಶರೀರವೆಂಬ ಮಣ್ಣಿನ ಮಡಿಕೆ ಒಡೆದು ಹಾಕಬೇಕು. நம்முடைய சரீரத்தை நாம் முற்றிலுமாக வெறுத்து விட வேண்டும். ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಾವು ಅದು ನಿರಾಕರಿಸಬೇಕು. முற்றிலுமாக வெறுத்தவர்களாய் ನಾವು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಿರಾಕರಿಸಿ இந்த தீவட்டி என்கிறதான தேவனுடைய வார்த்தையை கரத்தில் ஏந்தி கொள்ள வேண்டும். ಆ ಉರಿಯುವ ಪಂಚೆಯನ್ನು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವೆಂಬುದಾಗಿ ಕೈಗಳಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. Hallelujah. இப்படி செய்யும் பொழுது அங்கே என்ன நடந்தது? ಈ ರೀತಿ ಮಾಡಿದಾಗ ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಿತು? இவர்கள் போய் யாரையும் வெட்டவில்லை. ಇವರು ಹೋಗಿ ಯಾರನ್ನು ಅಲ್ಲಿ ಸಾಯಿಸಲಿಲ್ಲ. இவர்கள் செய்ததெல்லாம் இவ்வளவுதான். ಇವರು ಮಾಡಿದ್ದೆಲ್ಲವೂ ಒಂದೇ. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅವರು ವಿಧೇಯರಾದರು. கிதியோனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ಆ ಗಿದ್ಯೋನನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅವರು ವಿಧೇಯರಾದರು. இப்படி செய்யும் பொழுது ಈ ರೀತಿ ಮಾಡಿದಾಗ தேவன் என்ன செய்தார்? ದೇವರು ಏನು ಮಾಡಿದರು? அந்த எதிரிகளுக்குள்ளே ஒருவருடைய பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக எழும்ப பண்ணினார். ದೇವರು ಶತ್ರುಗಳ ಒಳಗಡೆ ಒಬ್ಬರ ಕತ್ತಿಯನ್ನು ಇನ್ನೊಬ್ಬರ ಕತ್ತಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಎಬ್ಬಿಸಿದನು. அவர்களே தங்களுக்குள் தங்கள் வெட்டி கொண்டு சேர்த்தார்கள். ಅವರೊಳಗಡೆ ಅವರವರೇ ಒಡೆದುಕೊಂಡು ಸತ್ತರು. தேவன் மிக பெரிய காரியத்தை அவர்கள் நடுவிலே செய்தார். ದೇವರು ಮಹಾ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾಡಿದನು. இப்படியாக இஸ்ரவேலுக்கு மீதியானிலிருந்து ரட்சிப்பை உண்டு பண்ணி கொடுத்தார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಮಿದ್ಯಾನ್ಯದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಆತನು ಉಂಟು ಮಾಡಿದನು. அருமையான தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இந்த வழியில் இருக்குமானால், ಇದು ನಮ್ಮ ಜೀವನ ಇಂಥ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇದ್ದರೆ, இந்த 300 பேரை போல நாம் இருப்போமானால், ಈ 300 ಜನರ ಹಾಗೆ ನಾವು ಇದ್ದರೆ, உங்களுடைய ஊழியக்காரன் ஒரு கிதியோனை போல இருந்தால், ನಿಮ್ಮ ಸೇವಕರು ಗಿದ್ಯೋನನ ಹಾಗೆ ಇದ್ದರೆ, உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವರು. ஆவி ஆத்ம சரீரத்தால் யாகுவாவுக்கு ஒப்பு கொடுப்பது போல நீங்கள் ஊழியக்காரனுக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும். ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರದಿಂದ ಹೇಗೆ ನಾವು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವ ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಸೇವಕರಿಗೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿರಿ. யாகுவாவுடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று நம்முடைய வாயால் சொல்ல வேண்டும். ಯಾವನ ಕತ್ತಿ ಗಿದ್ಯೋನ ಕತ್ತಿ ಎಂದು ಬಾಯಿಂದ ನಾವು ಹೋಗಿ ಹೇಳಬೇಕು. எக்காலம் ஊதி சொல்ல வேண்டும். ತುತ್ತೂರಿಯನ್ನು ಊದಿ ಹೇಳಬೇಕು. ஹalleluya. Hallelujah. அப்படிப்பட்ட கூட்டத்தை கொண்டு தேவன் இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்ற வல்லவராய் ಅಂತ இருக்கிறார். ಗುಂಪನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ಈ ಲೋಕವನ್ನು ತಲೆಕೆಳಗಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யம் வருவதற்கு தேவன் இந்த வழியைத்தான் வைத்திருக்கிறார். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರ ರಾಜ್ಯ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರು ಇಂಥ ಮಾರ್ಗವನ್ನು ಆತ ಸಿದ್ಧ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. வீட்டில் போய் இதை தியானியுங்கள். ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಇದನ್ನು ಧ್ಯಾನಿಸಿರಿ. இதை குறித்து ஜெபித்து பாருங்கள். ಇದರ ಕುರಿತು ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நீங்கள் இந்த கூட்டத்திலே 3 பேருடைய கூட்டத்திலே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? ಈ 3 ಜನರ ಗುಂಪಲ್ಲಿ ನೀವು ಎಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀರಿ? 32,000 பேர் கூட்டத்திலா 32,000 ಜನ ಗುಂಪಿನಲ್ಲ, அல்லது 10,000 பேர் கூட்டத்திலா ಅಲ್ಲದೆ 10,000 ಜನ ಗುಂಪಿನಲ್ಲ, அல்லது 300 பேர் கூட்டத்திலா? ಅಲ್ಲದೆ 300 ಜನರ ಗುಂಪಿನಲ್ಲಿ நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் தியானித்து பாருங்கள். ನೀವು ಯಾವ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಸೇರಿದ್ದೀರಿ ಎಂದು ನಿಮ್ಮನ್ನು நீங்கள் தேவனோடு ஜெபித்து பாருங்கள். ನೀವು ದೇವರೊಂದಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நீங்கள் 300 பேர் கூட்டத்தோடு இருப்பீர்களானால் 300 ಜನರ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ ஒரு ஊழியக்காரனுக்கு நீங்கள் அடங்கி இருப்பீர்கள். ಒಬ್ಬ ಸೇವಕರಿಗೆ ನೀವು ಅಧೀನರಾಗಿರುವಿರಿ. ஊழியக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் சொல்லுவீர்கள். ಸೇವಕರು ಹೇಳುವುದನ್ನೇ ನೀವು ಹೇಳುವಿರಿ. ஊழியக்காரன் செய்வதையே நீங்கள் செய்வீர்கள். ಸೇವಕರು ಮಾಡುವುದನ್ನೇ ನೀವು ಮಾಡುವಿರಿ. இப்படியாக ஊழியக்காரனுடைய கரத்தை பலப்படுத்துவீர்கள். ಈ ರೀತಿಯಾಗಿ ಸೇವಕರ ಕರಗಳನ್ನು ನೀವು ಬಲಪಡಿಸುವಿರಿ. அப்படிப்பட்ட கூட்டத்தை கொண்டு தேவன் மகா பெரிய யுத்தத்தை செய்ய ಆತ வல்லவராயிருக்கிறார். ಗುಂಪನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இது உங்களுக்கு ஒருவேளை பாஸ்டர் தன்னை உயர்த்தி பிரசங்கம் பண்ணுகிறார் என்பதாக உங்களுக்கு தோன்றலாம். ನಿಮಗೆ ಒಂದು ವೇಳೆ ಸೇವಕ ತನ್ನನ್ನು ಎತ್ತಿಸಿ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ಎಂದು
நான் எந்த பெருமையும் எந்த மேன்மையும் இல்லாதவர் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ನನಗೆ ಯಾವ ಹೆಮ್ಮೆಯೂ ಯಾವ ಹೆಚ್ಚು ನನಗೆ ಇಲ್ಲ ಎಂದು ನನಗೆ ಗೊತ್ತಿದೆ. என்னுடைய இடத்திலே தேவன் யாரை வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். ನನ್ನ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರನ್ನು ಬೇಕಾದ ದೇವರು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬಹುದು. யாரை தேவன் கொண்டு வருகிறாரோ ಯಾರನ್ನು ದೇವರು ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்ந்தோமானால் ಅವರಿಗೆ ತಗ್ಗಿಸಿ ನಾವು ಜೀವನ ನಡೆಸುವುದಾದರೆ அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ಅವರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವರು. இன்றைக்கு நான் இருக்கிறேன், ಇದರಲ್ಲಿ ನಾನು ಇದ್ದೇನೆ. நாளைக்கு இந்த இடத்துல வேற ஒருவர் நிற்கலாம், ನಾಳೆ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬೇರೆಯವರು ಯಾರು ನಿಲ್ಲಬಹುದು. அல்லது வேறொருவரை தேவன் வேறொரு இடத்துல எழுப்பலாம். ಅಲ್ಲದೆ ಬೇರೆ ಒಬ್ಬರನ್ನು ದೇವರು ಬೇರೆ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸಬಹುದು. ஆகவே அப்படிப்பட்ட ஜனங்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ಅಂತ ಜನರನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம், ನಮ್ಮನ್ನು ನಾವು ಆಸ್ವಾದಿಸಿ ನೋಡೋಣ. தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கலாம். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. இந்த இடத்திலே நான் எங்கே இருக்கிறேன், ನನ್ನ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಎಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇನೆ, நான் என்னவாக இருக்க வேண்டும் என்று யாகுவா என்னிலே எதிர்பார்க்கிறார். ನಾನು ಏನಾಗಿರಬೇಕು ಎಂದು ಯಾಕೋ ನನ್ನಿಂದ ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದಾನೆ. அப்பொழுது யாகோ உங்களுக்கு எதை வெளிப்படுத்துகிறாரோ அதை நீங்கள் சரி செய்யுங்கள். ನಿಮಗೆ ಯಾವುದನ್ನು ಪ್ರಕಟಿಸ್ತಾನೋ ಅದನ್ನು ನೀವು ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. நிச்சயமாக யாகோ உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಯಾಕೋ ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು நான் ಮಾಡುವನು. பலவீனன் என்று சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள், ನಾನು ಬಲಹೀನಳು ಎಂದು ಹೇಳಿಕೊಂಡು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬಾರದು. எனக்கு ஞானம் இல்லை என்று சொல்லாதீர்கள், ನನಗೆ ಜ್ಞಾನವಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿಕೊಳ್ಳಬಾರದು. எனக்கு திறமை இல்லை என்று சொல்லாதீர்கள், ಸಾಮರ್ಥ್ಯವಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಬಾರದು. எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லாதீர்கள். ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ ಎಂದು ಹೇಳಬಾರದು. அப்படி இருந்தால் நீங்கள் தான் அவருக்கு வேண்டும். ಹಾಗೆ ಹೇಳಿದರೆ ನೀವು ಅವರಿಗೆ ಬೇಕಾಗಿರುವುದು. உங்களை இந்த வழியிலே நீங்கள் சரி பண்ணி கொண்டால் போதும். ನೀವು ಈ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡರೆ ಸಾಕು. உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ದೇವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವನು. நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். நீ ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஐயா தேவரீர், இந்த வேளையிலும் செய்தியை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை அப்பா உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜாவே, சரியான சத்தியமான செய்தி மாத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய செவிகளிலே சென்று சேரும்படியாய் நீர் கிருபை செய். இந்த பிள்ளைகளை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீரோ தேவரீர் அதை வேகத்தில் நீர் செய்ய வேண்டுமாய் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். அந்த 300 பேரை போல தங்களை ஒப்பு கொடுக்கிறதான பிள்ளைகளை எங்கள் கூட்டத்தில் நீர் எழுப்பும் ஐயா. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளை எங்கள் நடுவில் எழுப்பும் ஐயா. நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதி. வர முடியாமல் போன பிள்ளைகளை அவர்கள் இருக்கிற இடத்திலே நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவா மசிகா நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷாலோம். ஆமென். ஹல்லேலூயா.